தெற்கு இந்தியாவின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்தது ஒரு அதிசயமான சிங்கம், பெயர் அறிமுகம். இதற்கு மற்ற சிங்கங்களிலிருந்து ஒரு தனித்தன்மை இருந்தது. இது மனிதர்களிடம் எதிர்ப்பை காட்டவில்லை, ஆனால் அதை விலங்குகள் உலகம் மட்டும் புரிந்து கொண்டது. ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் அறிமுகம் மிகுந்த பசியில் இரை தேடியது. ஆனால் அதை எதிர்த்து ஓடும் மான் ஒன்றும் காட்டுப்பன்றியும் கடினமாக தப்பியன. நாளடைவில் கண்ணீர் அஞ்சல் தொடங்கியது. அருகில் ஒரு மனுஷன் தோன்றினார், ஒரு விவசாயி. அவரின் கைப்பையில் இருந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அறிமுகத்திற்கு தூக்கி எறிந்தார். அதிர்ச்சியடைந்த சிங்கம் அவற்றை உண்கின்ற சமயத்தில் அவன் கவனித்தது, விவசாயி பயந்து ஓடவில்லை, மாறாக புன்னகை செய்தார். அந்த நிகழ்வின் பின்னர் சிங்கம் அந்நபரை தொடர்ந்து செல்லத் தொடங்கியது. ஒவ்வொரு முறை விவசாயி சிங்கத்தை சந்திக்கும்போது பழங்கள் அல்லது தேங்காய் இலைகளை கொண்டு வந்து கொடுத்தார். சிங்கமும் தனது பிடிபட்ட இரைகளை விவசாயிக்கு பகிர்ந்தது. இதனால் அந்த காடு எங்கும் அறிமுகம் மனிதனுடன் நட்புடன் வாழும் சிங்கமாக பிரபலமானது. ஒரு நாள் அக்காடு முழுவதும் பெரிய யானை கூட்டம் புகுந்தது. யானைகள் பயங்கரமாக நாசம் செய்தன. விவசாயிகள் பயமடைந்து தஞ்சமடைந்தார்கள். அந்த நேரத்தில் அறிமுகம் அதன் சிங்கத்தனத்தை நிரூபித்தது. யானைகளை எதிர்த்து சிங்கம் தன் வலிமையால் மிரட்டியது. யானைகள் எல்லாம் தப்பிக்க சென்றன. அதன் பின்பு அறிமுகம் விவசாயிகள் வாழும் புறங்களின் காவலனாக மாறியது. அதன் துணிச்சலுக்காக மனிதர்கள் தங்கள் நிலங்களில் சிறிய சிலைகளை கட்டி வழிபட்டனர். மூத்த வயதில் அறிமுகம் காடு முழுவதையும் சுற்றி பார்த்து பசுமையான நிலத்தில் அமைதியாக உட்கார்ந்து இறந்தது. அது இறந்த இடத்தில் விவசாயிகள் அறிமுகம் கோவில் என்பதை கட்டினர். ஒவ்வொரு வருடமும் அதை நினைவு கூறும் நிகழ்ச்சிகளை நடத்தினர். அதனால் அறிமுகத்தின் கதையோடு மனிதன் மற்றும் விலங்கின் நட்பின் முக்கியத்துவம் இன்றும் வாழ்கிறது.